பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் உணர்வானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாய் எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வளர்ப்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் சாபமிட்டது பலித்ததால் சிவபெருமானே பிச்சை எடுத்து, ஏன்னா அப்படித்தான் காசியில அன்னபூரணியிடம் சென்று காசியிலே சிவபெருமான் பிச்சை எடுக்கின்றார். அந்த அன்னத்தை கரண்டியால் எடுத்து அன்னபூரணி வழங்குகின்றார். அகவர் கல்வன் ஞானசம்பந்தருக்கு பசியாற்றுவதற்கு 3 வயதிலே ஞானப்பாடு. நாவுக்கரச பெருமானுக்கு திருப்பைஞ்சீலி, திருச்சிக்கு பக்கத்துல ஒரு அற்புதமான ஒரு கடலூருக்கு பக்கத்திலே கருங்கல்லை தெப்பமாக மாற்றி நாவுக்கரச பெருமான் கல்லை தெப்பமாக மாற்றியதுதான். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தவே கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆகும் நாமம் நமச்சிவாயவே. கல்லு மிதந்ததுயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவதும் அறிகிலார். அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடி மலர்களை வணங்கி 12 திருமுறை விழாவை 11ஆம் ஆண்டாக, 7ஆம் திருமுறையை 5ஆம் ஆண்டாக சொல்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 12, 11, 7 அற்புதமான சுந்தரர் செந்தமிழ் என்னும் ஒரு சிந்தனை. இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்க்கையிலே பலவிதமான இன்ப துன்பங்களிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு வழிகாட்டுவதற்கென்று வந்தவர்கள்தான் நால்வர் பெருமக்கள். சாதாரணமாக கிராமத்திலே சொல்லுவார்கள், நல்லது கெட்டதை 4 பேர்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க. 4 பேர் யாருன்னா அந்த கிராமத்தில் வயசான 4 பேர் அல்ல, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேரை கேட்டு பார்ப்பா. அவங்க தான்ப்பா நல்லது கெட்டதை சொல்லுவாங்க. எனவே நற்றமிழ் தந்த அந்த 4வர், ஒருவர் பண் தொண்டராக இருந்த திருஞான சம்பந்தர் 1, 2, 3 திருமுறைகளை நமக்கு கொடுத்தவர். மென் தொண்டராக இருக்கக்கூடிய நாவுக்கரசர் ரொம்ப அற்புதமான உழவாறு பணியை தன் வாழ்நாள் பணியாக கொண்டு செய்தவர். 4, 5, 6 திருமுறைகளை உலகத்திற்கு கொடுத்து ஒரு மென் தொண்டராக இருந்தார். வன் தொண்டராக இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். பண் தொண்டர் ஞானசம்பந்தர், ரொம்ப மென் தொண்டர் திருநாவுக்கரசர், வன் தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் 7வது திருமுறை தந்தார். நன் தொண்டர் மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை திருவாசகத்தை தந்தார். எனவே 9 அடியார்கள் அற்புதமான திருமுறைகளை கொடுத்தார்கள். 10ஆம் திருமுறை தமிழ் சாத்திரம் எனப்படுகின்ற திருமூலருடைய திருமந்திரம். 12 அருளாளர்கள் பாடியது 12ஆம் திருமுறை. அந்த 11ஆம் திருமுறை 12ஆம் திருமுறை தான் சேக்கிழார் வந்த திருத்தொண்டர் மாக்கதை என்பது மிக அற்புதமான ஒன்று. எனவே 12 திருமுறைகள் தமிழினுடைய ஒரு சொத்து. அது வாழ்வியல் களஞ்சியம். மனிதனுக்கு என்னென்ன துயர் வருகின்ற பொழுது அந்த துயரிலிருந்து மனிதன் வெளிவர வேண்டும் என்றால் அதற்குரிய தீர்வு வேறு எங்கும் கிடையாது. வாழ்வியல் களஞ்சியமான 12 திருமுறைகளுக்குள்ளேதான் அது இருக்கின்றது. அதன்படி 7ஆம் திருமுறையை நமக்கு அளித்த சுந்தரமூர்த்தி நாயனார் மற்ற 3 அருளாளரிடமிருந்து வேறுபட்டவர். மற்றவர்களெல்லாம் கீழிருந்து மேலே சென்றவர்கள்.
ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலிருந்து கீழே வந்து நமக்கு வழிகாட்டி விட்டு மீண்டும் தன்னிடத்திற்கே சென்றவர். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில் இருந்து மேலே, அதுபோல நாவுக்கரச பெருமானும் இங்கு நம்முடைய மண்ணிலே பிறந்து விண்ணிலே மறைந்தவர். மாணிக்க வாசகரும் அப்படி. ஆனால் ஆளாள சுந்தரராக இருந்து இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்தார். அந்த அணுக்கத் தொண்டராக இருந்த அவருக்கு ஆளாள சுந்தரர் என்ற அருமையான பெயர் வந்தது. அந்த ஆளாள சுந்தரராக ஏன் அணுக்கத் தொண்டராக இருக்கின்ற பொழுது அவர் கீழே வந்தார் என்றால் அதுதான் நுட்பமான செய்தி. எந்த ஒரு ஆன்மா வினையிலே ஈடுபடுகின்றதோ அது அனுபவிப்பதற்காக மண்ணுலகத்தில் வருமாறு விதிக்கப்படுகிறது. அப்போ வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன் மேலே இருக்கின்றான். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன். நாமெல்லாம் வினை பயன் உள்ளதனால இங்கே வீழ்ந்திருக்கின்றோம். இருக்கின்ற பொழுது அந்த வினையை தெரிந்து கொண்டு வினையிலிருந்து மீள வேண்டும். எனவே கமலினி அணிந்ததை காணுகின்ற பொழுது அந்த கண்ணிலே அந்த காமம் வந்து விட்டது. விண்ணிலே காமம் இல்லை, மொத்த காமமும் மண்ணிலே தான் இருக்கிறது. எனவே கண்ணிலே காமம் வந்தவுடனே சிவபெருமான் சொல்லுகின்றார், அதை அனுபவிப்பதற்கென்றே ஒரு இடம் வைத்திருக்கிறோம் அப்பா, அங்குதானப்பா நீ அதை போய் அனுபவிக்க வேண்டும். விண்ணிலே இன்பம் துன்பம் வேண்டுதல் வேண்டாமை எதுவுமே கிடையாது. அதுதான் அமரர் உலகம். எனவே நீ மண்ணிற்கு செல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆல கால விஷத்தை கொண்டு வந்த ஆளாள சுந்தரர் திருநாவலூரிலே சடையனார் இசைஞானியாருக்கு வந்து திருமகனாக அவதரிக்கின்றார். தன்னை முன்னம் நினைக்கத் தருவான் உண்ணும். அதாவது யாரெல்லாம் இறைவனை உண்ணுதெல்லாம் நினைத்தல். அப்படி இறைவனை நினைக்கின்ற ஒரு பேர் எப்படி வருகிறது என்றால் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகின்றார், இறையருள் இருக்கின்ற ஒருவனுக்குத்தான் இறையருளை சிந்திக்கின்ற வாய்ப்பும் அமையும். இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. பணம் இருப்பவர்கள் தான் பண முதலீடு செய்வதற்கு முடியும். பணமே இல்லாதவர்களை எப்படி பங்குதாரராக ஏற்றுக்கொள்வார்கள்? அதுபோல இறைவனை ஒருவர் நினைக்க வேண்டும் என்றால் இறையருள் இருக்க வேண்டும். அட, இறையருளை பெறுவதற்குத்தானையா இறைவனை நினைக்கிறேன் என்றால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அழுத்தமான கருத்து, இறைவனுடைய அருள் இல்லாதவர்கள் இறைவனை நினைத்தல் இயலாது. அப்பொழுது இறைவனை நினைப்பதற்கே இறையருள் வேண்டும் என்றால் அது எப்படி? அதைத்தான் சொல்லுகின்றார். கொஞ்சம் உங்களுக்கு நல்வினை பயன் இருந்தால் இறை சிந்தனை வரும். சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்தே நிச்சலத்துவம் நிச்சலத்தே ஜீவன் முக்தி. ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லுகின்றார், அந்த சச்சங்கம் என்று ஒன்று வந்தால்தான் அந்த வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்னு சொல்லுகிறார். சச்சங்கம் அதான் இந்த அற்புதமான அவையிலே கூடியிருக்கக்கூடிய அந்த சத் விசாரம் என்று சொல்லுகின்ற அந்த சச்சங்கம். அப்போ அந்த சச்சங்கத்திலே ஒருவர் வந்து கூடுகிறார் என்றால் தன்னை முன்னம் நினைக்க தருகின்ற இறை அருள் இவர்களுக்கு இருக்கின்றது என்பது பொருள். அப்ப அந்த இறை அருள் வந்துவிட்டது என்றால் எப்போதும் இறைவன் நினைக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அழுத்தமான கருத்து, வழுக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லாது மற்ற ஒன்று அறியேன். வழுக்கி வீழினும், அதாவது இறைவனுடைய திருவருளை பூஜை அறையில் நினைக்கலாம், அல்லது நமக்கு பணம் தேவையாக இருக்கின்ற பொழுது நினைக்கலாம், ஒரு துன்பம் வரும்போது நினைக்கலாம். எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்க முடியுமா? நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. சுந்தரமூர்த்தி நாயனார், நான் மறக்கினும் என்னுடைய நான் மறவாதுன்னாரு. சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளார் ஒரு தொடரை எழுதுவார், நான் மறக்கினும் சொல்லும்னா நாராயணாவே. சிலப்பதிகாரம்.
அதுல நாராயணா என்று சொன்னார் இளங்கோவடிகளார். இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார், சிவபெருமானே, இந்த வினைகளை எல்லாம் அனுபவிப்பதற்காக பூமியிலே வந்து நான் பிறந்தால் கூட, நான் மறந்தாலும் எனக்கும் உனக்கும் உள்ள உறவு அவ்வளவு எளிதில் பிரித்து விட முடியாது. கடவுள் தனக்கு சரிசமமான தோழனாக ஒரு மனிதனை ஏற்றிருக்கிறார் என்றால் அது சுந்தரமூர்த்தி நாயனாரை தவிர வேறு யாரையும் அவர் தோழனாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் அளவு உயர்ந்து நிற்கின்றார். இன்னொரு கருத்து, சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் அளவு தன்னை குறுக்கிக் கொண்டிருக்கின்றார் இல்லையா? சகமார்க்கம்னு பேரு. கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் பழகின மாதிரி எல்லாம் வல்ல எம்பெருமான் தேரோட்டுகின்றார். யாரான டிரைவரா இருப்பாங்களா? தேரோட்டுகின்றார். இதை பல நேரங்களில் அர்ஜுனன் உணர்ந்து உணர்ந்து சொல்லுகிறான், எம்பெருமானே, நீயா எனக்கு தேரோட்டியாக வந்தாய் என்று. அதுபோல சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே தூது அனுப்புகின்ற பொழுது அந்த சிவனை என்ன பாடுபடுத்துகிறார் பாருங்க. இதை நம்மை போல சாதாரண மனிதர்கள் சிந்திக்கின்ற பொழுது எல்லாம் வல்ல எம்பெருமான் காதலுக்கு தூது போகலாமா? வாழ்வாவது மண்ணாவது திண்ணம், இப்படியெல்லாம் தத்துவம் பேசினவர். இந்த உலகத்திலே இன்பம் என்பது துன்பம் என்பதெல்லாம் மாறக்கூடியது, உடல் அழியக்கூடியது, இது சிற்றின்பமயமானது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம்னு பட்டினத்தாரை போல சுந்தரர் பாடினார். ஆனால் காதல் என்று வருகின்ற பொழுது கடவுளையே தூது அனுப்பினார். இது ஏரோன் கலிக்கோம நாயனாருக்கு பிடிக்கவில்லை. நீ சிவபெருமானை போய் தூது அனுப்பலாம் ஐயா, இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து முக்தியை தருகின்ற ஒரு இறைவனிடம் போய் புத்தியை வைத்துக் கொண்டு அருளை கேட்காமல், அருணகிரிநாதர் சொல்வார், பக்தியை கொடுத்து முக்தியை கேட்காமல் காதலை கேட்கிறாயே. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சிவபெருமான் இருக்கின்றாரே, யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து விட்டு கூடவே ஒரு அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆகையினால்தான் தூதும் நடந்தார், பறவையை திருமணம் செய்தும் வைத்தார். வைத்துவிட்டு எங்கு அவருக்கு பாடம் கற்பித்தார் என்றால் திருவொற்றியூரிலே தான் பாடம் கற்பித்தார். திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள், நானும் இறைவனிடம் கேட்கிறேன், நான் கேட்டது ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா அருளாளர்கள் கேட்பதையெல்லாம் உடனுக்குடன் கொடுத்து விடுகிறார்களே, ஏன் என்றால் நாம் கேட்பதற்கும் அருளாளர்கள் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் இறைவனிடம் காலை நேரத்தில் பூஜை அறைக்கு போகும்போதுதான் இறைவனை நினைக்கிறோம், துன்பம் வரும்போதுதான் நினைக்கிறோம், காசு வேணும் என்கின்ற பொழுது நினைக்கின்றோம், நோய் வருகின்ற பொழுது இறைவனை நினைக்கிறோம். ஆனால் அருளாளர்கள், சித்தர்கள், ஞானிகள் முப்போதும் இறை சிந்தனையோடு இருப்பார்கள். ஆனால் எதை வேண்டுமென்றாலும் இறைவனிடம்தான் கேட்பார்கள், மனிதர்களிடம் கேட்க மாட்டார்கள். திருநாகை காரோணத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒரு பட்டியல் இருக்கு பாருங்க. என்னென்ன கேட்கின்றார்? வெண்முத்தம், பட்டு, பூ, மணிஜாரம். அதாவது பூ வேணும்னு இறைவன்டவே கேட்கிறார். ஒரு முழம் பூ வேணும்னு இறைவன்கிட்ட கேட்பாங்க? அது என்ன விலை இருக்க போகுது? வெண்முத்தம், அணிகலன்கள், பட்டுடை, பூ, முப்போதும் கரிசோறு. ரொம்ப அழுத்தமான வார்த்தை அது. முப்போதும் கரிசோறு வேணும்னு கேட்கிறாரு. உடம்பு தாங்குமா நாம சாப்பிட்டா? கல்யாண வீட்டில் தொடர்ந்து 2 முகூர்த்தம் சாப்பிட்டாலே வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. முப்போதும் கரிசோறு கேட்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். யாரிடம்? திருநாகை காரோணத்தானிடம். அதுவும் எதற்கு? பறவைக்கும் சங்கிலிக்குமாய். இங்கதான் இருக்கு. அவர் தனக்கென்று எதுவும் கேட்கவில்லை, தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பறவைக்கும் சங்கிலிக்கும் தேவை என்று கேட்கின்றார். இறைவன் கொடுக்கின்றார். ஆனால் அந்த இறைவன் கேட்டதை எல்லாம் கொடுத்து விடவில்லை.
ரொம்ப அழகாக ஒரு கவிஞர் பாடினார். சுந்தரன் பொன்னை பாடினான், திருஞான சம்பந்தன் தன்னை பாடினான். திருநாவுக்கரசா நீ மட்டும்தானப்பா என்னை பாடினாய் என்று சொன்னார். இல்ல, தமிழ்ஞான சம்பந்தன் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுகின்ற பொழுது தன்னை வைத்து பாடுவார், தன்னை பாடினார். சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கு போய் பாடினாலும் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்வானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வளர்ப்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே. பொன்னும் மெய்ப்பொருளும், முதல்ல காசு, அப்புறம்தான் மெய்ப்பொருள். முதல்ல பொருள், அடுத்ததான் அருள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, அதான் பொன்னை பாடினான்னு சொன்னாரு. பொன்னார் மேனியனே புலித்தோளை அரைக்கு அசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அங்கேயும் எதை பாடுகின்றார்? பொன்னும் மெய்ப்பொருளும். பொன்னார் மேனியனே, அவருக்கு எப்ப பார்த்தாலும் தங்கத்திலேயே நினைப்பு. 12,000 கேட்கிறார் பொற்காசுகள். எங்க? விருத்தாஜலத்துல மணிமுத்தா நதியில் இட்டு கமலாலய குளத்திலே எடுக்கிறார் அவர். ஒரு பழமொழியே உண்டு, ஆற்றில போட்டு குளத்துல தேடுறாங்க, இவ கிடைக்குமா ஐயா? ஆற்றிலே போட்டு குளத்திலே கிடைக்குமா? எடுத்தார். யார்? சுந்தரர். எந்த ஆற்றிலே போட்டார்? 12,000 பொற்காசுகளை மணிமுத்தா நதியிலே, விருத்தாஜலத்திலே இறைவனுடைய திருவருளால் அந்த நதியிலே போட்டுவிட்டு, மணிமுத்தா நதியிலே கமலாலய குளத்திலே எடுக்கிறார். அதுவும் எடுக்கும்போது வரல, பாடுகின்றார், வரல. அப்புறம் கடைசி பாடல் பாடுகின்ற பொழுதுதான் அந்த பொற்காசுகள் வருகிறது. இவருக்கு எல்லாத்திலையும் ஒரு சந்தேகம். சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் பாருங்க, ஒரு மேலேருந்து வந்தவர் தான், இருந்தாலும் நம்ம மானுட பிறப்பு எடுத்துட்டார் இல்லையா, எடுத்ததுனாலேயே சந்தேகங்கிறது உடம்போட பிறந்தது. என்ன சந்தேகம்? அது டி நகர்ல நான் பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே தெரியுது. தங்கம் தங்கம்னு எல்லாம் விற்கிறாங்க சார், எல்லாம் ஒரிஜினலா சார்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எதா இருந்தாலும் உரசி பார்க்கணும் சார், உரசி பார்த்தால்தான் உண்மையான தங்கம் தெரியும். நான் போடுகின்ற பொழுது அது விருத்தாஜலத்திலே உண்மையான தங்கமாக இருந்தது. இதை எடுக்கின்ற பொழுது உண்மையான தங்கமாக இருக்கா, இல்ல நடுவுல விருத்தாஜலத்துக்கு நடுவுல யாரான அதை மாற்றி விட்டார்களா? இதுக்கு ஆளை போட்டா சரியா வராதுன்னு பிள்ளையாரே போட்டார். அந்த விநாயகர்கிட்ட, குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட சொல்லி, அப்பா நீதான் இந்த உரசி பார்ப்பதில் வல்லவன், எனவே இது அவங்க போட்ட அதே பொற்காசுகள் தானா என்று அந்த மாற்றை உரைத்து நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கமலாலய குளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டுக்கொண்டதுனால இன்றைக்கும் அந்த கமலாலய குளத்திலே பார்க்கலாம். அந்த விநாயகருக்கு பெயர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மாற்று உரைத்த விநாயகர் என்று பெயர். சிவபெருமானை யாரெல்லாம் பாடி பரவி வழிபடுகின்றார்களோ, பக்தி செய்கின்றார்களோ, அந்த சிவனடியார்களுக்கு சிவபெருமான் பசியை தீர்த்து வைப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப கூட பார்க்கலாம், பெரிய மகாமக திருவிழா நடந்தது, எங்கு பார்த்தாலும் அன்னதானம் நடந்து கொண்டே இருந்தது. பசி தீர்ப்பார். சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுவதை தவிர நாம் சிவபுண்ணியத்தை சேர்ப்பதற்கு வேறு வழியே இல்லை. எந்த ஊர் திருவிழாவுக்கு போனாலும் சரி, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏனென்றால் மிக எளிதாக ஒரு புண்ணியத்தை பெற்றுக்கொள்வதற்கான நல்ல வழி சோறு போடுவதுதான். அப்படி பாடுவார், பசி தீர்ப்பார், பரவுவார், பிணி களைவாய். இந்த ரெண்டும் சுந்தரமூர்த்தி நாயனார் அனுபவித்து பாடுகின்றார். குழந்தை பசியால் அழுதது, அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக பால் கொடுத்தார். யார்? அதுதான் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி
காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். ஞானசம்பந்தருக்கு பசியாற்றுவதற்கு 3 வயதிலே ஞானப்பால். நாவுக்கரச பெருமானுக்கு திருப்பைஞ்சீலி, திருச்சிக்கு பக்கத்துல ஒரு அற்புதமான ஒரு ஊர். நீலி என்ற வடமொழி சொல்லுக்கு வாழைன்னு அர்த்தம், வாழை மரம். அந்த ஊர்ல போய் பார்த்தீர்கள் என்றால் உலக அற்புதம். கருங்கல் கட்டடத்துக்கு நடுவுல வாழை மரம் முளைத்திருக்கிறது, தலைமுறை தலைமுறையாக. வாழை, கல்வாழை. நீலி, பைஞ்சீலி, திருப்பைஞ்சீலி. அந்த திருப்பைஞ்சீலியில சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு பொதிசோறு, அப்போ எடுப்பு சாப்பாடு. இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, சோறு மட்டும் இல்ல, சிவபெருமான் கண்டுபிடிக்கிறாங்க, சோறும் நீரும் கொடுக்கிறார். விக்கல் எடுத்தா தண்ணி வேண்டாமா? சோறு கொடுத்தா போதுமா? சோறு எங்க விக்கும்னு கேட்டான். அவன் தொண்டையில விக்கும். அது இல்லையா, கடையில எங்க சோறு விக்கும்? சிவபெருமான் பொதிசோறும் நீரும் கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பசி தீர்க்கின்றார். திருக்குறுகாவூர் நம்முடைய சென்னைக்கு பக்கத்திலே திருக்கச்சூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அற்புதமான ஒரு சிவஸ்தலம். அங்க திருக்கச்சூர்ல பசியோடு பாடிக்கொண்டிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருக்கு பசி. இந்த இடத்துல வேறுபாட்டை பாருங்க. பசி என்ற உடனே புசி என்று கொடுக்க வேண்டும், அதுதான் தர்மம். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார். இந்த பசியாற்றுவித்தல் போல ஒரு தர்மம் உலகத்தில் கிடையாது. பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை எடுத்து கொடு, ஒரு கைப்பிடி அன்னம் எடுத்து மற்றவனுக்கு கொடு. அதுபோல இறைவன் திருக்கச்சூர்ல வந்து சுந்தரர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார்னு சொல்லி பொதுசோறு கொடுக்கலையா? என்ன செய்கின்றார்? வீடுதோறும் இறந்து, வீடுதோறும் போய் இவர் பவதி பிக்ஷாந்தேகி. இது எவ்வளவு நுட்பமான ஒரு கருத்து பாருங்க. சிவபெருமான் நினைத்தா சாப்பாடு அறுசுவை உணவு ஓடி வரும். எந்த ஹோட்டல்ல இருந்து வேணும்னாலும் அது வரும். ஆனால் அவர் அப்படி வரவழைக்கவில்லை. ஏன்? வீடுதோறும் இறந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உணவு ஊட்டுகின்றாராம். இது ஒரு திருக்குறள் கருத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. திருவள்ளுவர் ஆத்திகரா நாத்திகரான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் ரெண்டும் தான். கடவுள் வாழ்த்து பாடினாலும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னார். இன்னொரு இடத்துல இந்த பிச்சைக்காரர்களை பார்த்த உடனே பிச்சைக்கார மேல கோபம் இல்லை, இந்த பிச்சைக்காரர்களை எல்லாம் படைத்தானே கடவுள், அவன் பிச்சை எடுக்கட்டும்னா அது பலித்து விட்டது போல் இருக்கு. திருவள்ளுவர் சாபமிட்டது பலித்ததால் சிவபெருமானே பிச்சை எடுத்து, ஏன்னா அப்படித்தான் காசியில அன்னபூரணியிடம் சென்று காசியிலே சிவபெருமான் பிச்சை எடுக்கின்றார். அந்த அன்னத்தை கரண்டியால் எடுத்து அன்னபூரணி வழங்குகின்றாள். அதான் அங்க காசியில. எல்லா வீட்லயும் அப்படித்தான். நாம தட்டை எடுத்துட்டு போனாதான் அது கிடைக்கும். அன்னபூரணி தான். அந்த அன்னபூரணி எப்ப போடுறாங்களோ அப்பதான் சாப்பாடே வழிய சிவபெருமானுக்குன்னு சொந்தமா பசி வருதுங்கிறத பத்தி கவலையே இல்லை. சிவபெருமான் 2 கையும் ஏந்தி கொண்டு பிட்சாடனராக இருக்கின்றார். வீடுதோறும் இறந்துனார். அதனால்தான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகு இயற்றியான். 1062வது திருக்குறள். இரவு அச்சம்னு பேரு. இரவுன்னா ராத்திரின்னு அர்த்தம் இல்லை, இறத்தல்னு அர்த்தம், பிச்சை எடுத்தல்னு அர்த்தம். ஒருத்தன் எதுக்குடா பயப்படணும்னா அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பயப்படணும். இரவு அச்சம், அதுக்கு போய் பயப்படணும்னாரு திருவள்ளுவர். அப்படி இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காக்கின்ற அந்த இறைவன் கெடுக அவனே பிச்சை எடுக்கட்டும்னா. அப்படித்தான் திருக்கச்சூரிலே சிவபெருமான் பிச்சை எடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உணவு ஊட்டினார். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு உறவுகள் முக்கியம் என்றால் கூட தோழமை ரொம்ப முக்கியம்.
உறவுகளை பற்றி திருவள்ளுவர் ஒரே ஒரு அதிகாரம் தான் பாடினார், சுற்றம் தழால். சொந்தக்காரங்களுக்கு 10 குறள். ஆனால் நட்புக்கு பாடுகின்ற பொழுது திருவள்ளுவர் நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, பழமை என்று நட்பை பற்றி 5 அதிகாரங்கள் பாடியிருக்கின்றார். ஏன்னா நட்பு தான் ஒரு மனிதனை உயர்த்துவது. அப்படிப்பட்ட ஒரு நண்பராக சிவபெருமான் கிடைத்திருந்தும் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்தார்? திருவொற்றியூரிலே சங்கிலியாரை திருமணம் செய்து வையுங்கள்னு போய் கேட்டார். அப்பொழுதுதான் சிவபெருமான் சொன்னார், சங்கிலியாரிடம் இதை போ சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே பறவையாரை திருமணம் செய்து கொண்டதால் நான் எம்பனும் இதற்கு இசைவேன் என்று கேட்டவுடனே அவனிடம் நீ சத்தியம் வாங்கிக்கொள் என்று சொன்னார். அப்படி சத்தியம் வாங்கிக்கொள் என்று சொன்ன உடனே இவர் சொல்றார், சிவபெருமான் இவர் சொல்றார், நான் சத்தியம் பண்ணும்போது சன்னதியில இருக்காதீங்க, மகிழ மரத்தடியில போய் நில்லுங்க. நமக்கு தெரியாத சிவபெருமான் சன்னதியில தான் இருக்காரா? உலகத்துல வேற எங்கேயுமே இல்லையா? மகிழ மரத்தின் கீழே இறைவன் இல்லையா? இவர் நினைக்கிறாரு. ஏன் அது காரணமும் சொல்றார் சிவபெருமான்ட்ட. என்ன சொல்றார்? உங்களுடைய ஆலயங்களிலே வந்து நான் பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பணியை நான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ மரத்துல போய் நில்லுங்க அப்படின்னார். சரி நின்னார். என்ன அவருக்கு இது போல லீலைகள் செய்யறதுல ரொம்ப ஆசை. அங்கு போய் நின்ன உடனே இவர் என்ன சொன்னார்? நான் மகிழ மரத்தடி வரமாட்டேன், சன்னதியிலே திருமணம் நடக்கட்டும் சொன்ன உடனே அவள் சொல்லிவிட்டால் மகிழ மரத்தடிக்கு வந்தால்தான் திருமணம். வேறு வழி இல்லாமல் திருடனுக்கு தேள் கொட்டியதை போல அவருடைய கோலத்தை பார்த்தீர்கள் என்றாலே அவர் வந்து மாப்பிளசாமின்னு பேரு சுந்தரருக்கு. கையில எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பூச்செண்டு இருக்கும். திருவிழ் மேளையில இறைவனுக்கு அலங்காரத்தை பார்க்கின்ற பொழுது நித்திய கல்யாண சுந்தரர்னு பேர் அவருக்கு. பகவான் நாம ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறோம். அவர் நித்திய கல்யாண சுந்தரர்னு பேரு. தினமும் கல்யாணம் அவருக்கு. கல்யாண சுந்தரர் கல்யாண கோலத்தில் இருப்பார். அப்ப சுந்தரரை பார்த்து சொன்னாரா, நீயும் இதே கோலத்தோடு இரு. மாணிக்க வாசகரை பார்த்தீர்கள் கையில ஓலைச்சுவடியோடு இருப்பார். மாணிக்க வாசகர் கையில ஓலைச்சுவடி, அப்பர் கையில உழவாரம், ஞானசம்பந்தர் கையில பொற்றாளம். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் கையில மட்டும் ஒரு மாப்பிள்ளை கோலத்திற்குரிய ஒரு மலர். நின்னை பிரியன் பிரியினும் தரியேன். அவர் சொன்ன வாக்குமூலம் என்ன? என்ன நிறைய வாக்குமூலம் கொடுத்து மாட்டிக்கிட்டவர் சுந்தரர். ஆட்சியில் ஆவணத்தில் அயலார் தங்கள் காட்சியில் ஒன்றை காட்டுவாய். திருவெண்ணைநல்லூர்ல சொல்றார், நான் அடிமை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது சாட்சி என்னன்னு கேட்கின்ற பொழுது அந்த ஆவணத்தை காட்டுகின்றார் சிவபெருமான் அந்தனராக வருகின்ற பொழுது. இங்கே என்ன சொல்லுகின்றார்? உன்னை பிரியேன் பிரியினும் தரியேன் என்று சொன்னவர். இது நடந்தது மாசி மகத்துல. மாசி முடிந்தது, பங்குனி, சித்திரை, வைகாசி வந்த உடனே திருவாரூர் ஞாபகம் வந்து விட்டது. ஏன்னா திருவாரூர்ல வசந்த உற்சவம் நடக்கும் தியாகராஜ பெருமானுக்கு. அந்த வசந்த உற்சவத்திலே போய் பாட வேண்டும். பறவையார் ஆடுவார். இவர் பாட வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைக்கின்ற பொழுதுதான் ஒற்றியூர் எல்லையை கால் அடி எடுத்து வைத்தவுடனே ஒரு வலதுகால் எடுத்து வைத்தார், வலதுகன் போயிற்று. இடதுகால் எடுத்து வைத்தார், இடதுகன் போயிற்று. அப்பொழுதுதான் பாடுகிறார், அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன் என்ன அர்த்தம்? 2 கண்களும் போய் நடக்க முடியாமல் கீழே விழுந்து எழுந்து உடையெல்லாம் அழுக்காகி மெய்யெல்லாம் அழுக்கு. அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், இதுவும் நான் படற்பாலதொன்று. எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும்னாரு. இது நான் படற்பாலது ஒன்றாயின் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். என் கண்ணுக்கு ஒரு மருந்து உடையாய் கேட்கின்றார். பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். அங்க ஒரு ஓமை சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார். பிழுக்கை வாரி பால் கொள்வர் என்றால் சாணி அள்ளினால்தான் மாட்டின் பாலை பெற முடியுங்கிறார். சாணியை அள்ள கூச்சப்படுகின்றவனுக்கு பாலை எடுக்கின்ற உரிமை கிடையாதுங்கிறது.
இப்பெல்லாம் ஆள் வச்சு செய்கிறோம். அந்த காலத்துல பெண்களும் ஆண்களும் அந்த பசு கொட்டில்ல, மாட்டு கொட்டில்ல அந்த சாணத்தை எல்லாம் பஞ்சகவியங்கள் இல்லையா பசுவோடது, அதை அள்ளுவாங்க. பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். அந்த சாணத்தை எடுத்தாதான் பால் கிடைக்கும். அதுபோல என்னுடைய தவறுகளை நீ பொறுத்து கொள்ள கூடாதான்றார். அங்கேயும் அதான் பாடினார். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசுகள் அனைத்திற்கும் உடனாகி. இந்த இடத்துல தான் வைக்கிறார், பொடி வைக்கிறார். யான் செய்யும் துருசுகள்னா நான் செய்யற தப்புக்கெல்லாம் நீ எனக்கு துணையா இருக்கணுங்கிறார். அது எப்படி சார் இறைவன் அக்ரிமெண்ட் போடுவா? யான் செய்யும் துருசு இந்த சொல்லை தேவாரத்தில் பல இடத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பயன்படுத்துகிறார். துருசு என்ற சொல்லுக்கு தவறு என்று பொருள். யான் செய்யும் துருசுகள் அனைத்திற்கும் உடனாகி மதியிலா ஏழையேன். நான் அப்படி இப்படி இருப்பேன், அதையெல்லாம் நீ சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் தோழனாக இருந்து உண்மையான தோழனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மெய்யன்பர்களே, மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்னு நான் வள்ளுவேன். தவறான வகைக்கு போகின்ற பொழுது மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு ஒரு இடி இடிச்சு ஒரு அடி அடிச்சு அவனை திருத்த வேண்டும். அப்படி என்ன செய்தார்? 2 கண்களையும் எடுத்து விட்டார். துடிக்கிறார் துடிக்கிறார். என்ன சொல்லுகின்றார்? அவருக்கு கண் எடுத்தது கூட அவருக்கு வருத்தம் இல்லை. முக்கணா நீ மட்டும் 3 வச்சிருக்கேன்னாரு. முக்கணா, அதாவது கையில காசே இல்லாதவே இன்னொருத்த எண்ணிட்டு இருப்பான் பாருங்க, கையில வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. அவனை பார்க்கும்போது இவனுக்கு வரும் பாருங்க ஆத்திரம். அத மறவான்னு என்னப்பா உனக்காயா அப்படின்னா இவன் எதுலயே அதை எண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே இவனுக்கு எண்ணாத எண்ணமெல்லாம் வரும். அது மாதிரி இருக்கிற 2 கண்ணையும் எடுத்து விட்டு முக்கண்ணா மறையோதி முறையோ முறையோ. நான் எப்படிப்பட்டவன்? வழிக்கு வீடினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றொன்று அறியேன். என்ன சகித்துக் கொள்ளக்கூடாதா? என் துருசுகள் அனைத்திற்கும் உடனாகி மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை ஏழையேன் பிரிந்திருக்கல் ஆற்றேனே. பக்கத்துல திருமுல்லை வாயிலுக்கு போறார், வட திருமுல்லை வாயிலுக்கு. அங்க என்ன சொல்றார்? கொடியிடை உமையவள் காண லயம் ஜதி பிழையாமல் ஆடும் அழகா. மாசிலாமணீஸ்வரர் பார்த்து பாடுறார். ரொம்ப அருமையான தேவாரம், திருமுல்லை வாயில் தேவாரம். கொடி இடை உமையவள் காண, அதாவது நடராஜாவுக்கு மட்டும் ஆட தெரியாதா? பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரிக்கு எல்லா நடனமும் தெரியும். இது ஏதோ ஆடின்னு இருக்கு ஆடட்டும் அப்படின்னு விட்டுட்டார் அவர். அந்த அம்மாவை ஆட சொன்னா அவளும் 2 நாள் ஆடுவா. இவர் சரியா ஆடுறாரா, ஜதி சரியா இருக்கா, லயம் சரியா இருக்கான்னு பக்கத்து நின்று கொண்டே பார்த்து கொண்டு இருக்காங்களாம். என கொடியிடை உமையவள் காண லயம் ஜதி பெறலாமல் ஆடும் அழகா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு என் குறை தீர்த்து அருளாய். என்ன திருவொற்றியூர் பக்கத்துல அம்பத்தூர் வழியா போயிட்டு இருக்காரு. என்னுடைய துன்பத்தை குறையை தீர்த்து அருளாய் கொடியிடை உமையவள் காண நிற்கின்ற மாசிலாமணி ஈசா என் குறை களைவாய். அப்படியே போறாரு, திருவெண்பாக்கத்துக்கு போறாரு. அதை விட அவருக்கு என்னன்னா, வழியில வருகின்றவர்கள் எல்லாம் பார்த்த உடனே குருடம் போறான் குருடம் போறான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை நாம மாற்றி விட்டோம். மாற்றுத்திறனாளின்னு அழகா மாற்றி வச்சிருக்கிறோம். அதனால உலகத்திலேயே முதல் மாற்றுத்திறனாளியாக இருந்து இறைவனுடைய திருவருள் பெற்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான், வேற யாரும் கிடையாது. ஊன்றுகோலாயினும் ஒன்று அருளாய். இந்த திருவெண்பாக்கத்துல ஊன்றுகோல் கொடுத்த உடனே என்ன பண்ணாரா, தூக்கி விசிறி அடிக்கிறாராம். கண்ணை கொடுக்காம கம்பை கொடுக்கிறேன்னு, எனக்கு கண்ணை கேட்டால் கம்பை தருகிறாயேன்னு அடிக்கிறார. அதனால நந்தியினுடைய ஒரு கொம்பு உடைஞ்சு போச்சு. இப்பவும் பார்க்கலாம்.
அந்த சுந்தரர் வீசி எறிஞ்ச கம்புல நந்தி பெருமானுடைய கொம்புல பட்டு கொம்பு உடைஞ்சு நிற்குது. அப்புறம் சரி சரின்னு அந்த கம்பியை எடுத்து நிற்கிறாரு. ஏன் அதை வேற எவனாம் தூக்கின்னு போட போறானு கோபம். இந்த கோபம் ஏன் வந்ததுன்னா இவர் என்ன சொல்றார், குற்றமே செய்யணும் குணமாக கொள்ளும் நின் குணம் கருதிதான் நான் கொஞ்சம் அப்படி இப்படி தப்பு செய்தேன்னு சொல்றாரு. செய்யலாமா? இதுதான் நட்பு. தன்னுடைய நண்பன் ஒரு தவறான வழியில் அவன் சொன்ன அந்த சத்தியத்தை மீறிவிட்டார். இந்த கால் அடி எடுத்து வைத்தனால்தான் திருவொற்றியூருக்கு பக்கத்துல அந்த ஊருக்கே பேர் வைத்தார். சுந்தரர் கால் அடி எடுத்து வைத்தனால கால் அடிப்பேட்டைன்னு பேர். அதுக்கு அந்த பக்கத்துல ஒரு கால் வச்சோன்னு ஒண்ணு போச்சு. ஏன்னா யாராக இருந்தாலும் சிவபெருமானுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, தர்மத்தை யார் மீறுகிறார்களோ அவர்கள் தண்டனைக்குரியவர் ஆவார்கள். அது சிவபெருமான் சார் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் சார். ஏன்னா சிவபெருமானே ஒரு மாதிரி, ஏன்னா அவரே சிவாரசு கடிச்ச முதல்ல கொடுத்தாளு யார்கிட்ட? இவருடைய நண்பருக்குத்தான். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் ரொம்ப தோழர். ஏன்னா அவர் தோழர் இல்லாமலே இருக்க மாட்டாருங்க. சில பேரை நாம கூட இப்ப பார்க்கலாம், எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாடி 4 பேர் நிற்பாங்க. நல்லவர்களா இருந்தாலும் இருப்பாங்க, கெட்டவர்களா இருந்தா இருப்பாங்க. நல்லவர்களா இருந்தா சிவனடியார்களாக இருப்பாங்க, கெட்டவர்களா இருந்தா அடியாள்களாக இருப்பாங்க. அவ்வளவுதான். அடியாருக்கும் அடியாளுக்கும் ஒற்றை எடுத்துதாங்க வித்தியாசம். அடுத்தவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அடியார்கள், இவங்களும் அடுத்தவங்களுக்கு அடியாளும் கொடுக்கறாங்க. ஆனா காசு வாங்கிட்டு கொடுக்கறாங்க, அவங்க தனக்கு உள்ளதை எடுத்து கொடுக்கறாங்க அடியார்கள். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரை இறைவன் திருத்தினான். காஞ்சிபுரத்திலே இடது கண்ணை கொடுத்தார், திருவாரூரிலே வலது கண்ணை கொடுத்தார். இதுதான் அவருக்கு ஒரு சிறப்பு. இங்க நாம் எதை உணர வேண்டும் என்றால், சிவபெருமானே நண்பனாக வந்துவிட்டான் என்பதற்காக தன்னுடைய தோழனை சகித்துக் கொள்ளவில்லை, பாடம் கற்பித்தார், அதை உணர்ந்தார். அதோடு அவிநாசிக்கு போகின்றார். அவிநாசியில ரொம்ப அருமையான ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் எதிரெதிர் வீட்டில் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு பூணல் போடுறாங்க, இன்னொரு குழந்தை வீட்டில் அழுகுரல் கேட்கிறது. ஏன் இந்த குழந்தை வீட்டில் அழுகுரல் கேட்கறது, அந்த குழந்தை வீட்டில் மங்கள ஒலி கேட்கறதுன்னா, 2 பேரும் ஒருத்த வயதில் இருந்தார்கள். அந்த குழந்தை இறந்து விட்டது. இன்றைக்கு அதுவும் உயிரோடு இருந்தால் அதற்கும் இப்பொழுது அந்த உபநயனம் போட்டிருப்பார்கள். இந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கிறதுன்னு உடனே அங்கே போய் சேர்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். திருப்புக்குழியூர்னு பேர் அதுக்கு தேவாரத்தில். உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் சொல்லுகின்றேன், அவிநாசி. பாதி தேவார ஊர்கள் இன்றைக்கு பெயர் மாறி இருக்கிறது. திருப்புக்குழியூர்ல போன உடனே அந்த தாயினுடைய துன்பத்தை இவர் ஏற்றுக்கொண்டு, எதனால் இந்த துன்பம் என்று சொல்லுகின்றார். ஒரு முதலை விழுங்கி விட்டது சிறுவனை. உடனே எந்த முதலைன்னு கேட்கிறாரு. அங்க வறண்டு போன குளத்தை காட்டுறாங்க. வறண்டு போன குளத்தை காட்டிய உடனே அவிநாசி திருப்புக்குழியூர்ல இவர் பாடல் பாடி, காலபைரவனிடம் பாடல் பாடி, சிவபெருமானுடைய திருவருளால் எதுவுமே இல்லாத அந்த திருக்குளத்திலே தண்ணீரை வரவழைத்து, தண்ணீரிலே முதலையை வரவழைத்து, முதலையினுடைய வாயிலிருந்து அந்த சிறுவனை மீண்டும் தமிழால் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். தமிழால் உயிர்ப்பித்தார். தெய்வத்தமிழ், செந்தமிழ் பாடி அந்த மகனை மீண்டும் முதலை வாயில் இருந்து வளர்ந்து வந்தால் என்ன வயது இருக்குமோ அதே வயதோடு கொண்டு வருகின்றார். ரொம்ப அருமையான ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார் துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள். அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அற்புதமான செயல் எது, அதான் பட்டிமன்றம். அதற்கு ஒரு அணி, என்ன அணி என்றால், எலும்பை பெண்ணாக்கிய மயிலாப்பூர்ல திருஞானம் செய்த சம்பந்தர் செய்ததுதான் சிறப்புன்னு ஒரு அணி வாதம் இல்லையா. மயிலாப்பூர்ல எலும்பை தமிழால் பாடல் பாடி பெண்ணாக மாற்றினார். அடுத்த அணி, கடலூருக்கு பக்கத்திலே கருங்கல்லை தெப்பமாக மாற்றி நாவுக்கரச பெருமான் கல்லை தெப்பமாக மாற்றியதுதான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தவே கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆகும் நாமம் நமச்சிவாயவே. கல்லு மிதந்ததுயா, இது அற்புதம். நான் மூன்றாவது ஒரு அணி,
குளத்தில் இருந்து முதலை அந்த வாயில் இருந்து பாலகனை வரவழைத்த சுந்தரர் செய்த அற்புதம். நாங்க ஞானசம்பந்தர் பெண்ணை வரவழைத்தது அற்புதம் என்றார்கள் ஒரு அணியினர். கல்லை தெப்பமாக அப்பர் பெருமான் மிதக்க வைத்தது அற்புதம் என்றார்கள் இரண்டாவது அணியினர். மூன்றாவது அணியினர் சொன்னார்கள், இங்கே அவிநாசியிலே முதலை வாயில் இருந்து மகனை வர வைத்ததுதான் சிறப்பு என்றார்கள். தீர்ப்பு எதை சொன்னார் தெரியுமா? துரைமங்கலம் சிவபிரகாசர். மூன்று அற்புதங்கள் தான், மூன்றும் சிவனுடைய அருள் தான். ஆனால் மூன்றிலே எதுவும் மிக 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 அற்புதமானது என்றால், திருவருள் தன்மை மிகவும் பொருந்தியது எது என்றால், சுந்தரமூர்த்தி நாயனார் செய்ததுதான் மிகச்சிறந்த அற்புதம் என்றார். அதற்கு தீர்ப்புக்கு காரணத்தை சொல்லுங்க. விடுவாங்களா நம்ம தீர்ப்பு? அதுக்கு காரணம் சொன்னார் துரைமங்கலம் சிவபிரகாசர். ஐயா, ஞானசம்பந்தர் செய்தது அற்புதம் தான், ஒரு எலும்பில் இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தது அற்புதம் தான். அதுபோல அப்பர் பெருமான் கல்லையே தெப்பமாக ஆக்கியது அற்புதம் தான். ஆனால் அதைவிட சுந்தரர் செய்தது அற்புதம். ஏனென்றால் இவர்களெல்லாம் செய்த அற்புதத்திற்கு மூல காரணமாக ஒரு பொருள் இருந்தது. சுந்தரர் மூல காரணமாக ஒன்று இல்லாமலே அவர் இதை செய்தார். எலும்பு இருந்ததனால் ஞானசம்பந்தர் பெண்ணை கொண்டு வந்தார், கல் இருந்ததனால் அதை தெப்பமாக ஆக்கினார். சுந்தரமூர்த்தி நாயனார் வற்றை குளத்திலே, வற்றி போன குளத்திலே இருந்து தண்ணீரை வரவழைத்தார், முதலையை வரவழைத்தார், முதலை வாயில் இருந்து மகனை வரவழைத்தார். எதுவுமே இல்லாத ஒரு சூன்யத்தில் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். என்ன அற்புதம்! போதம் உண்ட பிள்ளை என்பு பொருகன் மாது செய்ததோ, காதல் கொண்ட சொல்லின் மன்னர் கல் மீதப்ப உய்த்ததோ, வாய் திறந்து முதலை கேட்க மகனை நீ அழைத்ததோ, யாது நம்பி அரிது நன்று எமக்கு எம்ப வேண்டுமே. பாட்டுது. அது நான் உங்களுக்கு புரியறதுக்காக பட்டிமன்றமா சொன்னேன். என்ன பட்டிமன்றமா சொன்னாதான் புரியுதுங்கிறேன் சார். பாட்டு மன்றம்னா புரிய மாட்டேங்குது, பட்டிமன்றம்னா புரியுது. போதம் உண்ட பிள்ளை என்பு பொருகன் மாது செய்ததோ, காதல் கொண்ட சொல்லின் மன்னர் கல்மிதப்ப உய்த்ததோ, வாய் திறந்து முதலை கக்க மகனை நீ அழைத்ததோ, யாது நம்பி அரிது நன்று எனக்கு இயம்ப வேண்டுமே. நால்வர் நான்மணி மாலை என்ற அற்புதமான ஒரு சிற்றிலக்கியம். 4 பேரை பற்றி 10 பாட்டு. இதையெல்லாம் பின்பற்றித்தான் பிற்காலத்திலே வள்ளற் பெருமான் போன்றவர்கள் எல்லாம் 4 வரை 10 பாடலே பாடியிருக்கின்றார்கள். ரொம்ப அற்புதமான பாடல். அப்படி இன்னொரு தோழர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய நண்பர்கள்லாம் எப்படி பாருங்க, கடவுள், அதுபோல அரசர். இந்த கீழ் லெவல்ல இருந்து எவனையும் சேர்த்துக்கவே மாட்டார், ஹை லெவல்ல தான் இருப்பார் அவர். சேரமான் பெருமாள் நாயனார் வருகின்ற போது அவரோடு சேர்ந்து சுந்தரரும் பல கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றார். வழிபாடு செய்கின்ற பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் சேர மரபை சார்ந்தவர், மிகச்சிறந்த ஒரு பக்தர். சிவபெருமான் மேல் அளவில்லாத பாடல் பாடுகின்ற ஆற்றல் மிக்கவர். அவர் மட்டும்தான் திருக்கைலாய ஞான உலா மேல கைலாயத்துல போய் பாடினார். ஏன்னா கைலாயத்துக்கு போன உடனே ஐராவதம் யானையில சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறார், இவர் குதிரையிலே ஏறி போகிறார். சேரமான் பெருமாள் நாயனார் நாட்டியத்தான் குடியின் பேர் அதுக்கு. கடைசி பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய பதிகங்கள் 100, மொத்த தேவார பாடல்கள் 1062. அவர் வழிபட்ட தலங்கள் 84, பாடிய பண்கள் 17. அதனாலதான் திருப்பாட்டுன்னு சொல்றாங்க. அது ஏன்னா பண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அவர். அந்த பண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது 7 இசை 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 இசைன்னு எங்கு பார்த்தாலும் தமிழையும் இசையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்திடை சுவையொப்பாய், பன்னிடை தமிழ் ஒப்பாயினார் அவர். பழத்திடை சுவையொப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஓமையும் இருக்கு பாருங்க. கண் என்று சொன்னால் அதுல கருமணியாக இருப்பவன் சிவன். பண் என்று சொன்னால் அந்த பண்ணுக்கு பெருமை சேர்ப்பவன் சிவன். கனி என்று சொன்னால் அந்த கனிக்கு சுவையாக இருக்கக்கூடியவன் சிவன். எவ்வளவு அழகு! இப்படி தமிழையும் இசையையும் சேர்த்து பாடியதால் சுந்தரருடைய பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. ஞானசம்பந்தர் பாட்டை திருக்கடை காப்புன்னு சொன்னார்.
தேவாரம்னா மூவர் தேவாரம் தான். ஆனால் உண்மையிலே தேவாரம்னா அப்பர் பாடியது தான் தேவாரம். சுந்தரர் பாடியது திருப்பாட்டு, ஞானசம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு. அப்படி இசையோடு பாடி பாடி சிவபெருமானிடம் சென்று கலக்கின்ற நேரம் வந்தவுடனே ஐராவதம் யானையை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த யானை வருகிறது. அதற்கு ஒரு சிறப்பு சொல்லுகின்றார். சிவபெருமானே, எனக்கு யானை ஏன் கொடுத்து அனுப்பிச்சேன்னு இப்பதான் புரியுது. ஏற்கனவே ஒரு யானையை கிழிச்சு நீ போத்திக்கிட்ட. கஜசம்ஹாரமூர்த்தின் பேர் அவருக்கு. ஏதோ சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆயிடுத்து, நான் என்ன பண்றது, சத்ரு சம்ஹார யாகம் பண்ணட்டுமான்னு. நான் சொன்னேன், நீயும் சிவபெருமான் ஆயிட்டையான்னு. என்ன, சிவபெருமானுக்குத்தான் முதல்ல எதிரிகள் ஜாஸ்தியா இருந்தாங்க. அப்ப சிவனுக்கே எதிரிகள் இருக்கும்போது நமக்கு இருக்கப்படாதா? அப்ப நாம எவ்வளவு வளர்ந்துருக்கோம்னு நினைக்கணும். சிவனுடைய எதிரிகள் எல்லாம் விட்டதைத்தான் அவர் கையில வாங்கினார். அவர் அந்த வேள்வியிலே, தட்சனுடைய வேள்வியிலே வந்த மழுவையும் மானையும் அந்த யானையையும் கிழித்தார். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார், ஏற்கனவே ஒரு யானைக்கு நீ துன்பம் செய்தால் அந்த யானை மேலேறி என்னை வரவழித்தாயான்னு கேட்டார் நாட்டியத்தான் வழியில. இன்னொரு அற்புதம் செய்தார். 10 திருக்குறளையும் ஒரு பதிகத்துல பதித்து எழுதுறார். திருக்குறள் ஓமைகளை எல்லாம் பதித்து திருக்குறள் மேல ரொம்ப ஈடுபாடு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. நிறைய பேர் திருக்குறள் கருத்துக்களை எல்லாம் தேவாரத்திலே அங்கங்கே அப்படியே மேலோட்டமாக காட்டுவார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு நாட்டியத்தான்குடி என்ற ஒரு ஆலயத்தினுடைய தேவாரத்தை பாடுகின்ற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பதிகத்திலே உள்ள 10 பாடல்களிலேயும் 10 திருக்குறளை உள்ளே அழகான தங்க நகையிலே வைரத்தை பதித்ததை போல பதித்து கொடுக்கின்றார். எனவே யானையிலே இவர் செல்லுகின்றார். திரு அஞ்சைக்களம் என்பது அற்புதமான ஒரு சிவாலயம் கேரள தேசத்திலே இருக்கிறது. அங்கு சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கின்றார். அந்த சேரமான் பெருமாள் நாயனாரை மனதார நினைக்கிறார். ஏன்னா நண்பன்னா இதான் முக்கியங்க. நல்லது வரும்போதும் கெட்டது வரும்போதும் ஒன்றி செல்ல வேண்டும். நல்லது வரும்போது இவன் போய் சேர்ந்துட்டு நான் வந்துட்டேன்ப்பா நீ முடிஞ்ச போது வாப்பான்னு சொல்றது நட்பு அல்ல. இவர் கைலாயத்துக்கு போறார். அவரும் ஒரு தோழர், மனதார நினைக்கின்றார், ஆஹா நம்முடைய அருமையான தோழர் சேரமானும் நம்மோடு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனதார நினைப்பது அவருடைய மனதுக்கு தெரிகிறது. இப்படித்தான் நட்பு. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்பது திருக்குறள். அதாவது நட்புங்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து இழஞ்சி ஒரே ஹோட்டலுக்கு போய் பில்லு கொடுக்கறதெல்லாம் நட்பு இல்லைங்க. உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். பிசிராந்தையாரும் சேரமான் பெருமாள், பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் பார்த்து கொண்டதே இல்லை. நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு அற்புதம். 2 பேரும் நண்பர்கள்ங்க. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருவர் பார்த்து கொண்டதே இல்லை. எப்பொழுது பார்த்தார்கள் என்றால், கோப்பெருஞ்சோழன் இறந்த உடனே சொன்னான், இந்த இடத்திலே என்னுடைய தோழன் எப்படி இருந்தாலும் அவனும் வந்து உயிரை விடுவான், பக்கத்திலே இந்த இடத்தை அவனுக்காக வைத்திருங்கள் என்று சொன்னார். அப்படியே அந்த புலவனும் வந்து வடக்கிருந்து உயிர் துறந்தான். இதுதான் நட்பு. இன்பத்திலே பகிர்ந்து கொள்வது நட்பல்ல, துன்பத்தை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான நட்பு. அப்படித்தான் இவரும் நினைத்தார். சிவபெருமானும் நம்முடைய நண்பராக இருக்கின்றார், சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்முடைய நண்பராக இருக்கின்றார். எனவே அவரோடு தானே நானும் செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் அந்த நேரத்திலே திருவஞ்சைக்களத்திலே இருந்தார். குதிரையின் மேலேறி சிவபஞ்சாட்சரத்தை சொல்லுகின்றார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அந்த நமச்சிவாயான்னு சொல்றதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். அதுதான் சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்கிற சிவகதிதானே. சிவ சிவ அப்படி சொல்றதுக்கே ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கணும். சிவ சிவ என்கிற தீவினையாளர்னு சொல்லிட்டாரு திருமூலர். கெட்ட பசங்கள்லாம் சொல்ல மாட்டாங்கன்றாரு. நீங்க சொன்னா கூட அது நீயே சொல்லுப்பான்றான், என் வாயால் அது வராதும்பா. அந்த நமச்சிவாயா அந்த பஞ்சாட்சரத்தை சொன்ன உடனே அந்த குதிரை ஓடுகிறதா. ஓடி 2 பேரும் ஒன்றாக அங்கு கைலாயத்துக்கு போகின்ற உடனே
அங்க உள்ள சிவகணங்கள் எல்லாம் சுந்தரரை மட்டும் உள்ளான்னு. ஏன்னா அவர் அங்கேருந்து போனவர் பழைய ஆள். நம்மால் பழைய ஆள் வந்துட்டார்ப்பா. இவரை உள்ள விடல, சேரமான் பெருமாள் நாயனார உள்ள. ஏன்னா நம்மால் எங்க போனாலும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் இல்லையா? அதுபோல அவரை வாசலிலேயே சிவகணங்கள் நிறுத்திய உடனே அப்பொழுதுதான் திருக்கைலாய ஞான உலா என்று ஒரு அற்புதமான இலக்கியத்தை கீழே இருந்து பாடல, கைலாயத்தில் இருந்து கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் சேரர் கொங்குவை காவூரர் நாடதில் திருப்புகள்ல நாத பிந்து கலாதி நமோ நமோ என்ற அற்புதமான திருப்புகள்ல சேரர் கொங்குவை காவூரர் நாடதில் என்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சேரமன் பெருமாள் நாயனாரையும் அருணகிரிநாதர் அழகாக குறிப்பிடுகின்றார். உலா ஆசு பாடிய சேரர் கொங்குவை காவூரர் நாடு அதில் என்று திருப்புகள்ல அழகாக பதிவு செய்கிறார் அருணகிரிநாதர். அப்படி திருக்கையிலாய ஞான உலா பாடி அதை சிவபெருமானிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது சிவபெருமான் சுந்தரர்கிட்ட கேட்கிறார், அந்த திருக்கையிலாய ஞான உலா பாடியவர் யாருன்னா நான் தான் அழைத்து கொண்டு வந்தேன்னு சொல்றார். அவரையும் உள்ளே அழையுங்கள்னு சொன்னார். அப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு 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 சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி வரும். அங்கே எழுதினார்னா அது எப்படியா இங்க வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்மால் போறவர் யாரும் கீழே வருது இல்லையா? இவனா அடிக்கிறான், என் தந்தையார் சிவலோக பதவி அடைந்ததை முன்னிட்டு அவர் சொல்லிட்டா போனாரு. தெருவில் உள்ளவன் சொல்றான், இவனை பெற்றவன் சிவலோகத்துக்காயா போவான், நரகத்துக்கு தாயா போவான். என் தந்தையார் சிவலோக பதவி அடைந்ததை முன்னிட்டு தெளிவா எழுதுறான், வைகுண்ட பிராப்தின்னு எழுதுறான். என்ன சொன்னாரா இல்ல SMS கொடுத்தாரா? சிவபுண்ணியம் செய்திருந்தா தானே அங்க போக முடியும். இது எப்படி வந்தது என்பதற்கு அழகாக அதற்கு விடை சொன்னார்கள். மேலே இருக்கக்கூடிய திருக்கைலாய ஞான உலாவை சிவபெருமான் சொன்னார், கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த பைந்தமிழியா. எந்த கடவுளும் ஒரு மொழியை வளர்த்ததாக உலக மொழிகளிலே எந்த வரலாற்றிலும் கிடையாது. ஆனால் தமிழை சிவபெருமான் வளர்த்திருக்கிறார் என்ற ஒரு வரலாறு தமிழுக்கு உரிய சிறப்பு. செந்தமிழ் மொழியை வளர்த்தது யார் என்று அழகாக சொன்னார் திருவிளையாடற் புராணத்திலே. கண் முதற்கடவுளும் கழகமோடு அமர்ந்து, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். உலகத்துல எந்த மொழியை இறைவன் வளர்த்தான்? இந்த மொழிகளால் தான் இறைவனை பாடினார்கள் அவர்கள். ஆனால் இறைவனே வந்து தமிழை வளர்த்தான். அந்த சிறப்பு சிவபெருமான் சொன்னார், வருண பகவானே இந்த திருக்கைலாய ஞான உலாவை நீ பூமியில் கொண்டு போய் கொடுப்பாயாக. எவ்வளவு அழகு பாருங்க. அங்கேருந்து மேலேருந்து கீழே வருது. திருக்கைலாய ஞான உலா சுந்தரர் பாடிய தேவாரத்தோடு அந்த திருக்கைலாய ஞான உலாவும் சிவபெருமானுக்கு முன்னாலேயே பாடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு திருக்கைலாயம் சேர்ந்தபோது ஒரு பாடிய ஒரு அருமையான பாடல். இப்படி தமிழால் இறைவன் மகிழ்கிறான், அந்த இறைவனுடைய அருளால் தமிழ் வளர்கிறது. அப்படிப்பட்ட செந்தமிழ் சுந்தரரால் வளர்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை சுந்தரர் செந்தமிழை உரைப்பதற்கான ஒரு நல் வாய்ப்பு அமைத்தமைக்கு இந்த மாமன்றத்திற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். ஆறுதடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்த நிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.